ஐடியில் நிறைய பேருக்கு ஒரு பவர்ஃபுல் ரோல் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு தெரில. அதை பற்றி சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஐடியில் நீங்கள் மேனேஜர் ஆகிட்டீங்க, ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய பவர் கிடைக்கும். அப்போ பவர் கிடைச்ச பிறகு எப்படி பிஹேவ் பண்ணுறது நமக்கு கீழே இருக்க டீமோட அப்படிங்கிறது பயங்கர ப்ராப்ளம் இருக்கும். அதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இதுக்கு பேர் கைண்ட்னஸ். யார்கிட்ட கைண்ட்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே தெரியவே மாட்டேங்குது. ஒருத்தருக்கு பவர்ஃபுல் ரோல் இருக்குது, பவர் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்கள எப்பயுமே நீங்கள் ஒரு கைண்டாக வச்சுக்கணும். அப்போ தான் நிறைய வேலைகள் நடக்கும், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அப்போ பவர் அப்படிங்கிறது, ஒரு ரோல் அப்படிங்கிறது மாறக்கூடியது. இன்றைக்கி நீங்கள் லீடர்ஷிப் ரோலில் இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், யூ கேன் மேக் சம் டெசிஷன்ஸ். பட் ஆனால் டவுன் லைன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜூனியரோ உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோ இந்த ரோலுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வேறு சாதாரண ரோலுக்கு போயிடுவீங்க. அப்போ சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரெண்டு பேத்துக்குமே இருக்கும். இங்கே எல்லாமே கிவ் அண்ட் டேக் தான். அப்போ நீங்கள் அந்த பவரில் விட்டு வெளியே போகும்போது இதே ஜூனியர் மேலே பவருக்கு வரும்போது அப்போ அவங்களை அவன் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவான்? ஸோ அப்போ நீங்கள் கைண்ட்னஸ் காட்டுனீங்கன்னா தான் வென் யூ பிகம் சாதாரண மனிதன் அவன் உங்களுக்கு கைண்ட்னஸ் காட்டுவான். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வீட்டில் சொல்லலாம். இப்போ அப்பா அம்மா இன்னும் குழந்தைங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்கள் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? குழந்தை பாவம் சின்ன பிள்ளையாக இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது. அப்போ பேரண்ட்ஸ் தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்க போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அவங்க தான் கைண்ட்னஸை காட்டணும் குழந்தைங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் பேரண்ட்ஸ் வயசானவங்க ஆகிடுவாங்க. இவன் ஒரு 30-40 வயசான பிறகு இவன் பவர்ஃபுல்லாக ஆகிடுவான் குழந்தைகள். அப்போ அவங்க கைண்ட்னஸை காட்டுவாங்க. ஸோ எப்படி வருது இது? அதுக்காக என் அதிகாரத்தை நான் காட்டாமல் இல்லை, அதுக்காக நான் ரொம்ப சாதாரண சீப்பாக போயிடல. ஸோ ஒரு பேரண்டிங் எப்படி கைண்ட்னஸாக இருக்கணுமோ அதே மாதிரி ஒரு ஐடி ஜாபில் ஒரு லீடர்ஷிப் ரோலோ ஒரு மேனேஜர் ரோலோ உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த கைண்ட்னஸை கொடுங்க. அந்த கைண்ட்னஸ் தான் உங்களுக்கு ரெஸ்பெக்டை கெயின் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு ஆர்டரிங்காக இருக்கிறது, பாஸியாக இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. ஃப்யூச்சரில் எப்படி பேரண்டிங் கைண்ட்னஸை காட்டுதோ ஒரு செர்டன் ஸ்டேஜ் வரைக்கும், அதுக்கு பிறகு குழந்தைங்கள் பேரண்ட்டுக்கு எப்படி கைண்டாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க பவர்ஃபுல்லாக வந்துடுவாங்க இல்லையா, அந்த பிறகு பேரண்ட்ஸ் வீக் ஆகிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க கைண்ட்னஸை கட்டுறாங்க. அப்போ இதுதான் ஒரு சர்க்கிள். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரோலை ரொம்ப அழகாக ப்ளே பண்ணலாம். ஸோ இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் ரோல். ஒரு ஐடியில் ஒரு மேனேஜராக இருக்கிறது, ஒரு டைரக்டராக இருக்கிறது, லீடர்ஷிப் ரோல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேரண்டிங் அண்ட் பேரண்ட்ஸ் வித் கிட்ஸ். அப்புறம் கிட்ஸ் மேலே வந்த பிறகு பேரண்ட் வீக் ஆகிடுவாங்களே, ஓல்ட் ஏஜ், இந்த மாதிரி ஒரு ரோல் தான் அது. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணுறது மாறும். அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்களுக்கு பயமுறுத்தக்கூடாது. எப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க பவரை வச்சு, பாஸியை வச்சு, ஒரு டிசிஷன் மேக்கிங்கை வச்சு பயமுறுத்தக்கூடாது. உங்கள் கீழே இருக்கவங்கள, உங்கள் கீழே இருக்கவங்களுக்கு கைண்டாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். அதோடு சேர்த்து உங்கள் காரியத்தை நீங்கள் முடிக்கணும். ஸோ தட் வென் யூ பிகம் அ வீக் they will come and show that kindness to you. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதை மறந்துடுறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. பவர் வந்த பிறகு கண்ணா அப்படின்னு ஆடுறாங்க. பேரண்டிங்கை நினச்சிக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆஃபீஸையும் அப்ரோச் பண்ணணும். தேங்க்யூ.